இனி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பார்த்திங்கன்னா மசாலா கிரில்டு சிக்கன். அதாவது கிரில்டு சிக்கனுங்கிறது ஃபாரின் ஸ்டைலில் பண்ணுவாங்க, மசாலா சிக்கன்றது நம்ம இந்தியன் ஸ்டைலுங்க. இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான உணவை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். கோழியினுடைய நெஞ்சி பகுதி 3, நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 5, தேன் 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், குடைமிளகாய் சாஸ் 1 டீஸ்பூன், எண்ணெய் வறுப்பதற்கு தேவையான அளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் சிறிதளவு, புதினா சிறிதளவு, நன்றாக நறுக்கிய செல்லரி சிறிதளவு, வெங்காயம் சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, சர்க்கரை 1 சிட்டிகை, வெள்ளை மிளகுத்தூள் 1 சிட்டிகை. நேயர்களே, இதோட செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்புங்க. ஃபஸ்ட்டு இந்த சிக்கனோட நெஞ்சு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ஷோல்டர் பவுன் இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த போனை பிடிச்சி இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, எலும்பு பிடிச்சி இந்த நெஞ்சு பகுதியில் இருக்க எல்லா கறியும் மட்டும் தனியாக வந்துடுங்க. அதை நல்லா கழுவிட்டு அதை எலுமிச்சை சாறு, உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், இஞ்சி, பூண்டு, சிறிதளவு அந்த சாஸ், டொமேட்டோ சாஸ், க்ரீன் கேப்சிகோ சாஸ், இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை இப்போ எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு தட்டில் சிறிதளவு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிங்க. அதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் வெள்ளை மிளகுத்தூள் நல்லா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சிறிதளவு இஞ்சி, சிறிதளவு பூண்டு, அதுக்கப்புறம் சிறிதளவு தக்காளி சாஸ், இதுலேயே சிறிதளவு அந்த குடமிளகாய் சாஸ், சிறிது பச்சை மிளகாய், சிறிதளவு புதினா, அப்புறம் சிறிதளவு கொத்தமல்லி. இதை போட்டு இதை நல்லா கலந்துருங்க. கலந்து இந்த கலவையில் இந்த சிக்கனையும் போட்டு நல்லா இதை ஊற விடுங்க. எவ்வளோ நேரம் ஊற விடணும்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது ஒரு 1 மணி நேரமாவது இதுலேயே இந்த சிக்கன் நல்லா ஊறணுங்க. இப்போ இந்த மிக்சரை 1 மணி நேரம் இதுலேயே நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஒரு 3 லேடில் எண்ணெய் போட்டுக்குங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. இந்த எண்ணெய் நல்லா அதில் சூடாகட்டும். நேர்களே, இதில் எண்ணெய் சிறிதளவு நல்லா சூடானதும் அதில் நாம் அந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை ஒன்றா இதில் ஆட் பண்ணி அந்த சிக்கன் நல்லா குக் ஆகிற வரையும் அதை நல்லா வேக விடுவோங்க. நேர்களே, இப்போ இந்த 1 மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சோம் இல்லைங்களா, அதனால் இந்த மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா என்ட்ரி ஆகிருக்குங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சிக்கன் நல்லா ஒரு சைடு நல்லா குக் ஆகிற வரையும் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை டேர்ன் பண்ணி இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தால் கிரில்லிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதை ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரில் ஆகிட்டுருக்கு. நேர்களே, சிக்கன் ஒரு சைடு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் அதை இன்னொரு சைடு நல்லா மாற்றி போட்டு அந்த சைடும் நல்லா
ஃப்ரை ஆகிற அளவுக்கு இந்த சிக்கனை இதிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டோம். இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதிலே வச்சு இந்த சிக்கனை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கிரில் பண்ணி எடுப்போங்க. நேர்களே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா கிரில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிரில் ஆனோடனே அதை ரிமூவ் பண்ணி தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இதுக்கு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணோன்னே அதுலேயே கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி மற்றும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே மேரினேஷன் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைம் ஜூஸு அந்த இதெல்லாம் போட்டு அந்த மேரினேஷன் பண்ண மிக்சரையும் இதோடு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு இதுலேயே சிறிதளவு வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், வரமிளகாய் சிறிதளவு நல்லா 2ஆக உடைச்சது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. இப்போ இந்த மிக்சர்லேயே சிறிதளவு லீக்ஸ் மற்றும் சிறிதளவு செல்லரி போட்டு இதை நல்லா வதக்கிங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க, இதை லைட்டாக வதங்கினாலே போதுமானது. இப்போ இந்த லீக்ஸு செல்லரியும் லைட்டாக கலர் மாறுற அளவு வரையும் அதை வந்து இதில் வதக்குங்க. லைட்டாக உங்களுக்கு வந்து லீக்ஸும் செல்லரியும் வதங்கணுன்னு உங்களுக்கு இதுலேயே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேன் சிறிதளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு மற்றும் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணோன்னே இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வந்துச்ச அந்த சிக்கனை எடுத்து போட்டு இந்த சிக்கனை வந்து இந்த சாஸில் வந்து நல்லா பிரட்டி எடுக்கணும். ஏற்கனவே சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த டைம்லேயே இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு அந்த க்ரீன் கேப்சிகம் சாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து இதுலேயே நல்லா இந்த மசாலாவிலேயே இந்த சிக்கனையும் நல்லா பிரட்டி எடுங்க. இந்த சிக்கன் ஃபுல்லாக இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனோட எல்லா சைட்லேயும் இந்த சாஸ் வந்து மேலே ஒட்டணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா லைட்டாக வதக்கிங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா மேலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நேர்களே இப்போ கிரில்டு மசாலா சிக்கன் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேர்களே இந்த கிரில்டு மசாலா சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக அட்ராக்டிவாக அந்த சாஸ் எல்லாம் மேலே போட்டு அந்த நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மேரினேஷன் பண்ணி அந்த சாஸில் குக் பண்ணதுனால உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.